நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி துதிக்கிறோம். தந்த இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் 30ஆம் நாளிலும் ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே 31ஆம் நாளை காணும்படியாக தேவனை கிருபை புரிந்து ஆண்டவரே 8 மாதங்களும் ஆண்டவரே இந்த வருடத்தை எங்களை கன்னிமணியை போல நீர் காத்து இந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. தகப்பனே, ஒரு நன்மையும் குறைபடாமல் எங்களை காக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்கின்படியாக எங்களை அப்படியாக தகப்பனே அப்பா நீர் நடத்தி கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்களுடைய வீடு எம்மாத்திரம் என்று ஆண்டவரே அப்பா தாவீது சொல்வது போல நாங்களும் ஆண்டவரே அப்பா நாங்கள் எம்மாத்திரம் இயேசுவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தேவனே தகப்பனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே பிறப்புள்ள ஆண்டவரே புதிய மாதத்தையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை நீர் நடத்துகிற வேண்டும், நடத்தியல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புத அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் காத்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில மேறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீர் ஆமென் என்றும் நீர் பதில் வைத்திருக்க போற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ மாற்றங்களை தேவனே இந்த உலகத்திலே நாடுகளிலே இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா செய்து கொண்டு வருகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இதனுள்ள நேரம் காலமெல்லாம் கர்த்தாவே உம்முடைய கிருபைக்குள்ளாய் தருகிறோம். காத்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடினை இல்லாத நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 81. கீர்த்தி எனும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாக பாடி யாக்கோப்பின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்பூரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊடுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோப்பின் தேவன் விதித்த நியாயமுமாக இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசிப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்திர, அதை நான் நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்வதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நிற்கத்திலே நீ உன்னை கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மேரிபாவின் மறைவிடங்களில் இருந்தெல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்தவரே, எங்களை சோதித்தறிந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. முதலாக தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே எங்களை வைத்து ஆண்டவரை நடத்துகிற ஆண்டவரே வாழ்கின்ற இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆளுகிற ராஜாக்களையும் பிரபுக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் சந்ததிமார்கள் எல்லாவரையும் அப்பா அவனுடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லாவரையும் தகப்பனே நீர் ஆசிரியம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தில் உள்ள எல்லா விதமான ஆண்டவரே அப்பா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸையும் எல்லா ஹை அஃபீஷியல்ஸையும் ஆண்டவரே அப்பா எல்லா துறைகளில் இருக்கிறவர்களையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். 7 எமிரேட்ஸுடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அண்டை நாடுகளான எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாவற்றையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே ஆண்டவரே அப்பா எத்தனையோ பாஷைக்காரர்கள், எத்தனையோ ஜாதிக்காரர்கள், எத்தனையோ ஆண்டவரே நாட்டுக்காரர்கள் எல்லாம் தேசத்தில் ஜீவிக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற நாடுகள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த நாட்டிலே ஆண்டவரே எவ்வளோ விதமான ஒரு அமைதி நிலவுகிறதாக இருக்கிறது ஆண்டவரே. பாதுகாப்பு நிலவுகிறதாக இருக்கிறது ஆண்டவரே. குற்றங்கள் நடைபெறுகிறது, ஆனாலும் எல்லாத்திற்கும் உடனடியாக தண்டனைகள் ஆண்டவரே கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குற்றங்களை இழுத்தடித்துக் கொண்டு செல்லாமல் ஆண்டவரே அப்போ அது உள்ள குற்றங்களை எல்லாம்
ஆண்டவரே 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 நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே அப்பா எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே தேசத்தில் எவ்வளோ ஒரு பெரிய பாதுகாப்பை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தில் ஆண்டவரை பார்க்கும் பொழுது முன்பை விட இப்போ அதிகமாக ஜனத்தொகை பெருகிறது போல மக்கள் அதிகமாக காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா ஒரு நாடு விட்டு ஒரு நாடு வந்து ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே வாழ்விடு தங்களுடைய ஆண்டவரை வாழ்வாழ்வதற்காக ஆண்டவரே வருகிறவர்களே தகப்பனே நீர் கர்த்தாவே ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஆண்டவரை கொண்டு வருகிற எல்லா புதிய சட்ட திட்டங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு தொழிலில் இருந்து ஆண்டவரே பெரிய ஆண்டவரே அப்பா பிசினஸ்கள் செய்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை அனைவரும் ஆண்டவரே அவரவர்கள் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய எல்லா விதமான காரியங்கள் இந்த தேசத்திலே ஆண்டவரே தங்கு தடையின்றி அப்பா அவர்கள் உண்டாக்கி தந்திருக்கிறார்கள். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மற்ற நாடுகளில் கூட இல்லாத ஆண்டவரே வசதி வாய்ப்புகள் இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சவுதி அரேபியாவெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே இவ்வளவு வெளியரங்கமாக சர்ச்சைகளில் எல்லாம் ஆண்டவரை ஆராதனை செய்வது என்பதும் இயலாத காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த தேசங்களில் அப்படி இல்லாமல் எல்லாரும் ஆண்டவர் இந்து மதத்தினரானாலும் யாராக ஆனாலும் எவ்வளோ பெரிய ஆண்டவரே அவர்களுக்குரிய கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். ஆண்டவரே அதே போல கிறிஸ்தவர்களுக்கு ஆலயங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த சிந்தி மக்களுக்கு சிந்தி ஜனங்களுக்கு அவர்களுக்குரிய குருத்துவாரை கொடுத்திருக்கிறார்கள். பௌத்த மதத்தில் சேர்ந்தவர்களுக்கு ஆண்டவரே அது அவர்களுக்குரிய ஆண்டவரே தலத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்படியாக ஆண்டவரே அவரவர்களுடைய ஆண்டவரே தெய்வங்களை ஆண்டவரே ஆராதிக்கிறதுக்குரிய ஆண்டவரே ஸ்தலங்களை இவர்கள் ஆண்டவரை கொடுத்து மனிதர்களுக்குள்ளே ஆண்டவரே எந்த விதமான ஒரு பாகுபாடும் ஆண்டவரே சண்டை சச்சரவும் இல்லாமல் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே செய்து வருகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, அந்த 7 மினிட்ஸ் களத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா அப்பா தேவனே. அப்பா அந்த நாட்களிலும் காணப்படுகிற ஆண்டவரே இந்த சீதோஷ்ண நிலைக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் அதிகமாக ஆண்டவரே மற்ற ஆண்டவரே இன்னும் குவைத்து ஆண்டவரே சவுதியெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் அதிகமான ஆண்டவரே உஷ்ண நிலைமை அதிகமாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் அங்கெல்லாம் அதிகமாக மழை பெய்கிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த வருடம் போன வருடம் இந்த வருடமும் ஆண்டவரே மழை என்பது இல்லாமல் ஆண்டவரே காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆனாலும் மற்ற இடங்களில் பெய்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே சிட்டிக்குள்ளெல்லாம் மழை இல்லாமல் ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே வெயில் அதிகமாக காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த வெயில் நேரத்தில் எங்களுக்கு கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதே ஆண்டவரே சிறிது நேரம் ஆண்டவரை எங்களை ஏசி இல்லாமல் ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே அப்போ கஷ்டமாக இருக்கிறது, மயக்கமாக வருகிறது, ஒரு மாதிரி ஆண்டவரே அனலாக இருக்கிறது, சுவாசம் விடுவதற்கு மிகவும் கஷ்டமாக படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் இந்த வெயில் நேரத்தில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வெயிலேயே ஆண்டவரே சேல்ஸ்மேனுங்க இருக்காங்க, லேபர்ஸ் இருக்கிறாங்க, ஆண்டவரே ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. வீட்டிலெல்லாம் ஆண்டவரே இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் ஆண்டவரே ஃபுட்டு டெலிவரி பண்ணக்கூடாது என்று சொல்லி, ஏனென்றால் அவ்வளோ அதிகமாக வெயில்களில் அவர்கள் ஆண்டவரே செய்யக்கூடாது என்று சொல்லியெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவரே இப்படியாக சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல் அவர்கள் ஓய்வெடுப்பதற்கு என்று அவர்களுக்கு என்று ஒரு ஏசி ஆண்டவரே இடங்களை ஆண்டவரே அவர்களுக்கு என்று நியமித்திருக்கிறார்கள். அதில் சிறிது நேரம் இருந்து ஓய்வெடுத்துக் கொள்ளும்படியான காரியங்களும் இப்படியாக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எப்பொழுது ஒரு மனிதனை ஆண்டவரே தாழ்மையில் இருப்பவனை மனிதனாக நினைக்கிறானோ அன்று தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அவர்கள் செய்து வருகிற காரியங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே இந்த தேசத்தை இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் இந்த தேசத்தில் நடைபெறுகிற எல்லா விதமான காரியங்களையும் என் தகப்பனை நீர் அறிகிறவராக இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா இந்த பதவியில இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிற ஆண்டவரே அப்பா எத்தனை விதமான பொய் பித்தலாட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே காண்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றன சுவாமி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். 2026 ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே தலைவனை தகப்பனை நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். மக்களுக்கு
ஆண்டவரே நிம்மதியாக சமாதானத்தோடு மனிதர்களாக வாழக்கூடிய, மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய நல்ல ஒரு தலைவனையும் தகப்பனையும் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவர்கள் ஆண்டவரே அப்பா செய்கிற அராஜகங்கள், ஆண்டவரே அட்டூழியங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. தங்களுக்கு எதிராக யாரும் எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லி பேசுகிறவர்கள் எல்லாரும் ஜெயிலில் அடைக்கப்படுவார்கள், சிறு தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இப்படியான ஆண்டவரே பயமுறுத்தல்கள் எல்லா துறைகளையும் தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டு அவர்களை வைத்து மற்றவர்களை மிரட்டுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் காண்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஊர்களில் எல்லாம் ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே இந்த வட மாநிலங்கள் எல்லாம் பார்க்கும்போது பெண் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஆண்டவரே அவர்கள் பெற்றோர்கள் எல்லா கையிலையும் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு அலர்ட், அதாவது எப்போவுமே அவங்க பிள்ளைங்க கழுத்துல அது தொங்க விட்டுடுறாங்க. எங்கேயாவது பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது, யாராயிலும் அவங்கள ரேங்க் பண்றாங்க, ஏதாவது பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க அந்த அந்த அலாரத்தை அந்த கழுத்துல இருக்கிற அந்த பட்டன் அவங்க அமுக்குனாலே போதும், அது போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சத்தம் போகும், அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சத்தம் போகும், அதே போல பெற்றோர்களுக்கும் அது ஆண்டவரே அலர்ட் சத்தம் கேட்கும். இப்படியான காரியங்கள் ஆண்டவரே எல்லா நாடுகள் எல்லா அந்த சவுத் சைட் நார்த் சைட்ல எல்லாம் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு வெளியே போறவங்க எல்லாரும் அதை கழுத்தில் அணிந்து செல்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சில. ஏன்னா அப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஆண்டவரே பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லாமல் போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கெல்லாம் ஆண்டவரே இது மாத்திரம் இல்லை, அமெரிக்காலேயே பெண் பிள்ளைங்களை ஆண்டவரே அப்பா பெண் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினாலே பெற்றோர்கள் போய் திரும்பி வருகிற வரைக்கும் அவ்வளவு பயத்துடன் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று ஆண்டவரே அவர்கள் அங்கிருக்கும் ஆண்டவரே குடும்ப தலைவர்கள் சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அந்த கொஞ்ச நேரம் அந்த பெல் அடித்து விட்டாலே உங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாமல் நாங்கள் பதைபதித்து போயிடுகிறோம். ஏனென்றால் சில நேரங்களில் ஸ்கூல்ல ஆண்டவரே ஷூட்டிங் நடக்குது, துப்பாக்கி எடுத்துட்டு வந்து பிள்ளைங்களை கொண்டுடுறாங்க. ஆண்டவரே இப்படியாக அல்ல என்றால் யாராகிலும் பிள்ளையை கடத்தி கொண்டு சென்று விடுகிறார்கள். இப்படியான காரியங்கள் அதிகமாக நடைபெறுகிறது என்று சொல்லி ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு கூட ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு என்பது இல்லாமல் போகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளாக பார்க்காமல் ஆண்டவரே ஒரு மாம்ச பிண்டமாக பார்க்கிற ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே மிருகங்கள் ஆண்டவரே உலகத்தில் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அதையெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் இந்த தேசத்திலே எவ்வளவு தைரியமாக நிம்மதியாக அப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா இப்படியான ஆண்டவரே ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர்கள் ஆண்டவரே அப்பா கவலைப்படுவது கிடையாது, எதுவும் அதை பற்றியெல்லாம் எதையும் ஆலோசிப்பது கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கர்நாடகாவில் கூட ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே பெண்களை ஆண்டவரே அவர்கள் கொன்று ஆண்டவரை புதைத்திருக்கிறார்கள். இங்கே அந்த காரியத்தை அப்படியே மறைத்து மாற்றி ஆண்டவரே அப்பா அந்த சாட்சி சொல்ல வந்தவனையும் ஆண்டவரே அவனை பிடித்து ஆண்டவரை சிறையில் அடித்து ஆண்டவர் அவன் மீது ஆண்டவரை பழியை போட்டு ஆண்டவரே அந்த காரியங்களை எல்லாம் அப்படியாகவே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை இழந்தவர்களுக்கு நீதி என்பது இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எவ்வளவு அக்கிரமங்கள் நடைபெறுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே யாராகிலும் அதற்கு விரோதமாக எழுப்பினால் அவர்களையும் கொன்று விடுகிறவர்களாக இருக்கிறார்கள், குடும்பத்தையே அடித்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே பதவியிலும் தங்களுக்கு பதவி இருக்கின்றது, ஆண்டவரே எங்களுக்கு எல்லா விதமான பவரும் இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு இதுல அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேலே இருக்கிறவர் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா அந்த தமிழ்நாட்டில் எப்படியும் கால ஒன்றிவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே எல்லாம் தோல்வியில தான் போய் முடிகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்டாலின் ஆட்சி எப்படியும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா தடுத்து நிறுத்தி தாங்கள் அந்த தேசத்தில் எப்படியாகிலும் பதவியிலே அமர வேண்டும் என்று அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வீணாக போய் கொண்டிருப்பதனால இன்னும் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஏதாகிலும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எத்தனையோ படிப்பறிவில்லாத மக்கள் ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே மோடி அரசாங்கத்துடைய பேச்சை கேட்டு இன்னும் ஏமாந்து ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே அவர்கள் அமெரிக்காவானது ஆண்டவரே ட்ரம்ப் ஆனது மோடி அரசாங்கத்துக்கு
ஆண்டவரே அப்பா 50% வரி விதித்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இது எப்படியாக மக்களுடைய தலையில எப்படி வந்து விடியும் என்று நாங்கள் அறியோம் என்று மக்கள் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றிலும் கலப்படம். ஆண்டவரே வண்டியில பெட்ரோல் போட்டு ஒரு 10 அடி கூட நடந்து போயிருக்க முடியாது, அதுக்குள்ள வண்டி நின்று விடுகிறது. என்ன என்று சொல்லி பார்த்தா ஆண்டவரே பெட்ரோல்ல தண்ணீரை கலந்து விற்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவரே அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக அல்லேலூயா யாராவது ஒருத்தர் ஜெபிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாட்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே அப்பா, அது உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சொல்ல இருக்கின்ற மகளை இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, அந்த செய்திகளுக்கு பயனுள்ளதாக இருக்கு. அதன் மூலியமாக நீங்கள் இன்னும் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி புரியுங்க ஆண்டவரே. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே அப்பா. அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் இயேசு சுவாமி, இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் தேவனே அப்பா, மகளை நீர் மறைத்து அப்பா நீர் பேசி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்தருளும் வழி நடத்தும் மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நாமத்தை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரம் நம்ம வந்துட்டு யாரை குறித்து பார்த்தோம் என்றால் யூதாஸ் காரியோத் பற்றி பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்திருந்தோம். அதுல ஒரு காரியம் நம்ம பார்த்திருந்தோம். என்னவென்றால் அவர் வந்துட்டு என்னத்தான் ஆண்டவரோடு கூட காணப்பட்டாலும் அவருடைய இருதயமானது இல்லை என்று நம்ம பார்த்தோம். இப்ப அதன் அடிப்படையாக இந்த நாளில் நம்ம என்ன வார்த்தை பார்க்க போகிறோம் என்றால், நான் ஆங்கிலத்துல சொல்கிறேன், நீங்க தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. worship that costs. ஆராதனை என்ற விலையா எனக்கு தெரியல என்ன தமிழ்ல எப்படி சொல்றது. worship that costs. அதாவது ஒரு ஆராதனை வந்துட்டு என்ன ஒரு விலை கொண்டு வருகிறதா? ஓகே, நம்ம வந்துட்டு யோவான் 4:23-24 வந்துட்டு இயேசு கிறிஸ்துவானவர் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெளிப்பாட்டை வந்துட்டு தந்திருக்கிறார். ஆண்டவர் யாராக இருக்கிறார், அப்புறம் உண்மையான ஆராதனை என்றால் என்னவென்றுள்ள ஒரு காரியத்தை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவானவர் யாருக்கு அங்க தருகிறார் என்றால் சமாரிய ஸ்திரீக்கு வந்துட்டு அவர்கள் வந்து அந்த தண்ணியை எடுப்பதற்கு, அந்த யாக்கோப் கிணற்றில இருந்து எடுப்பதற்கு ஆண்டவர் சமாரிய ஸ்திரீக்கு வந்துட்டு அந்த ஒரு வார்த்தையை தருகிறார். என்ன வார்த்தை எடுத்து வாசிப்போம். யோவான் 4:23-24. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். முதல் அந்த 23 முதல் இது திரும்பி வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் அவ்வளவுதான் போதும். ட்ரூ வர்ஷிப்பர்ஸ் ஆங்கிலத்தை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் என்றால் ட்ரூ வர்ஷிப்பர்ஸ் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ட்ரூ வர்ஷிப்பர்ஸ்னா என்னது என்று நம்ம பார்க்கும் பொழுது, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது அப்ப உண்மையாய் தொழுது கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் என்றுள்ள ஒரு காரியத்தை முதலாவது அது வந்துட்டு தெரியப்படுத்துகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஐசாயா ப்ராஃபட் ஐசாயா வந்துட்டு ஐசாயா 29:13 வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் என்று வாசிப்போம். 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது, விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகின்ற பயம் இல்ல. போதும். அப்போ அவங்க வந்துட்டு உதடு என்ன செய்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது. ஆனா இருதயம் எப்படியாக இருக்கிறது, துதிக்காமல் விலகி காணப்படுகிறது என்று காணப்படுகிறது. அப்போ
ஃபால்ஸ் வர்ஷிப்பர்ஸ் என்று நம்ம பார்க்கும்பொழுது இவர்களாக காணப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி அப்போஸ்தலர் பவுல் வந்துட்டு 2 தீமோத்தேயு 3:5 வந்துட்டு இப்படிப்பட்ட ஜனங்கள் கடைசி காலத்துல காணப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஜனங்கள்? 2 தீமோத்தேயு 3:5. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அப்போ என்ன வேஷத்தை போடுகிறவர்களாக? தேவ பக்தியின் வேஷத்தை. அப்போ ஐசாயா அவர்கள் சொன்னதும் பவுல் சொல்கிறதும் என்னவாக இருக்கிறது? வெளிப்புறமான ஒரு காரியத்தை மட்டும்தான் அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். யூதாஸ் காரியத்தை போல காணப்படுகிறார்கள். ஆனால் உள்ளிலோ பார்க்கும் பொழுது எப்படியாக இருக்கிறோம்? தூரமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். யாரு? இந்த மாதிரி ஃபால்ஸ் வர்ஷிப்பர்ஸ் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், நம்ம வெளிப்புறமாக, அதாவது நம்ம ஆராதனை என்றது வெளிப்புறமாக மாத்திரம் காணப்படும், உள்ள ஆராதனை இல்லாதது என்று காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அப்ப உண்மையுள்ள ஆராதனை எப்படியாக சொல்லப்படுகிறது? புதிய ஏற்பாட்டிலிருந்தும் பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம வந்துட்டு எடுத்து பார்ப்போம். உண்மையுள்ள ஆராதனை எப்படியாக இருக்கிறது, அந்த ஆராதனைக்குரிய விலை என்னவாக இருக்கிறது என்ற காரியத்தை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக நம்ம எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 24 18 22 வாசிப்போம். கவனத்தோடு அதை வாசிப்போம். 18 22. நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். 1 சாமுவேல் தானே? 2 சாமுவேல் 24 18 22. அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் எபூசியனாகிய அர்னாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தருக்கு கற்பித்த பிரகாரமாய் போனான். அவனோ அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகின்றதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு, தாவீது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றார். அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கின்ற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி 22 வரைக்கும் வாசிங்க. அப்புறம் அர்வனா ராஜயோக்கியமாய் 25 வரைக்கும் வாசிங்க. அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக என்றார். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலையக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டார். 25 வரைக்குமா? அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. அப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி, அதாவது இந்த ஆராதனை, உண்மையுள்ள ஆராதனை என்பது வந்துட்டு என்ன அதற்கு ஒரு விலைக்கிரயம் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவது விலைக்கிரயம் என்னன்னா, உண்மையுள்ள ஆராதனை என்பது வந்துட்டு ஏதாவது ஒரு அதுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம இப்போ வந்துட்டு வாசித்தோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தாவீது ராஜா வந்துட்டு என்ன செய்கிறார்?
இஸ்ரவேலுடைய ஒரு சென்சஸ் எடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாக இருக்கிறார்கள் என்றுள்ள ஒரு சென்சஸ் எடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜோவாப் வந்துட்டு என்ன செய்கிறார், எடுக்கக்கூடாது, எடுக்க வேண்டாம் என்று சொல்லியும் அவர் என்ன செய்கிறார், எடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அது எடுக்கிறதுக்கு 9 மாசம் 20 நாள் ஆனது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அது முடியும் பொழுது அப்பதான் தாவீதுக்கு என்ன புரிந்தது, ஐயோ நம்ம ஒரு பெரிய தவறு செஞ்சு விட்டோம் என்று அவர் உணர்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படியாக இருந்தார், மிகவும் டிஸ்பிளீஸ்டாக காணப்பட்டார் தாவீது. அப்போ தேவனுடைய ஒரு ப்ராஃபிட் காதுன்னு சொல்றவர் வந்துட்டு என்ன செய்கிறார், தாவீதுக்கு வந்துட்டு ஒரு 3 பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு தருகிறார். இதுல இருந்து நீ ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோ என்று சொல்லும் போது அந்த 3 பனிஷ்மெண்ட் நம்ம பார்க்கும்பொழுது 7 வருட ஃபேமின் பஞ்சம் ஒன்று. 2வது பனிஷ்மெண்ட் என்னதுன்னா 3 மாசம் நீங்க வந்துட்டு உங்க எனிமி கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் 3வது என்னதுன்னா 3 நாள் கொள்ளை நோய் காணப்படும் என்று அவர் சொல்கிறார். அப்ப தாவீது வந்து 3வது ஆப்ஷனை வந்துட்டு எடுக்கிறார். அந்த 3 நாள் கொள்ளை நோயை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறார். அதுல வந்துட்டு அது நிமித்தமாக 70,000 ஆளுங்க வந்துட்டு மரித்து போகிறார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன செய்கிறார், ஆண்டவர் வந்துட்டு தாவீது கிட்ட என்ன சொல்கிறார்னா, அவருடைய ப்ராஃபிட் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்துட்டு எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல வந்துட்டு ஒரு தகன பலி, ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுவதற்கு எங்க போ சொல்கிறார், அந்த அவர் யாருன்னா அந்த எபுசராகிய அருணா அவர் இடத்திற்கு செல்ல சொல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு ராஜா ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறது வந்துட்டு அடிக்கடி நடக்கிற ஒரு காரியம் இல்ல. அப்ப அவர் பேர் என்னது, அருணாவா, அர்வனா. ஓகே, அப்ப அர்வனாவோட வீட்டுக்கு செல்லும் பொழுது அர்வனாக்கு எப்படியாக இருந்தது, மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ராஜா வந்திருக்கிறார், அது மட்டுமின்றி அவர் வந்து எதற்கு வந்திருக்கிறார், அந்த ஒரு பலிப்பீடமான ஒரு காரியத்திற்காக வந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன செய்கிறார், எல்லாவற்றையுமே தயார் செய்து கொடுக்கிறார் என்று சொல்கிறார். அதற்கு விலையும் ஒன்றும் வாங்க வேண்டாம், நீங்க வந்துட்டு இதை நான் என்னுடைய இதாகவே நீங்க எடுத்துக்கோங்க, இலவசமாகவே செஞ்சுக்கோங்கன்னு சொல்லும் போது தாவீது என்ன செய்கிறார், மாட்டேன் என்று சொல்கிறார். அவர் என்ன செய்கிறார், 50 ஷேக்கல் வெள்ளி காசை தந்து அந்த இதை செய்து முடிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ அந்த ஆராதனை, ஆண்டவர் சொன்ன அந்த ஆராதனை செய்வதற்கு தாவீதுக்கு என்ன நேர்ந்தது, ஒரு விலையை தர வேண்டிய ஒரு காரியம் நேர்ந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தாவீதுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்துட்டு என்ன சொல்லுங்க, அவர் வந்துட்டு ஒரு வல்லமையான ஒரு நபராக பைபிள்ல காணப்பட்டார். அவர் ஒரு உண்மையுள்ள ஒரு மேய்ப்பனாக காணப்பட்டார். அபிஷேகப்பட்ட ஒரு மியூசிஷியனாக காணப்பட்டார். தைரியமான ஒரு வாரியராக அவர் காணப்பட்டார். ஒரு டேலண்டட், ஒரு கிஃப்டடான ஒரு சங்கீதத்தை தருகிற ஒரு நபராக அவர் காணப்பட்டார். அப்புறம் வந்துட்டு ஒரு மக்களை வழிநடத்துகிறக்கூடிய ஒரு லீடராக அவர் காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். பட் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வந்துட்டு தாவீது ராஜா வந்துட்டு ஒரு மிக சிறந்த ஒரு காரியம் என்றால் அவர் வந்துட்டு உண்மையாக ஆண்டவரை ஆராதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஆராதனையின் விளைவாக அவர் என்ன செய்தார், ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டே அவர் வந்துட்டு என்ன செய்தாரு, ஆண்டவருக்காக செயல்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவ்வளவு ஒரு ஆண்டவரை துதிப்பதுல வந்துட்டு அவர் எப்படியாக இருந்தார், முழு மனதோடு காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு ஆண்டவர் கூடிய செய்ய வேண்டிய அந்த ஒரு காரியத்துல ஒரு இலவசமாக செய்தரேன்னு சொல்ற இடத்துல வந்துட்டு அவர் என்ன செய்யவில்லை, ஓகே இலவசமாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லல. அதற்கும் ஆண்டவர் அவர் என்ன செய்தார், ஆண்டவருக்கு அந்த அது வந்துட்டு ஒரு விலையை வந்துட்டு அந்த தந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருக்கு வந்துட்டு ஆண்டவருக்காக செய்கிற ஒரு காரியம் வந்துட்டு ஒரு சீப்பாக செய்து விட கூடாது, அதற்கு ஒரு விலையை வைத்து நம்ம ஆண்டவருக்கு அந்த ஒரு ஆனரை செலுத்தணும் என்று தாவீது ராஜா செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு விலையுமே இல்லாம நம்ம ஒரு ஆராதனை செய்கிறோம் என்றால் அது ஒரு எம்டி ரிலிஜியன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு மத வழிபாடாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம்.
ஒரு ஒரு நார்மலான ஒரு பேசிக் காரியம், ஒரு 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 அன்பு நிறைந்து நம்ம ஒரு காரியம் செய்யும் பொழுது எப்படி அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துவோம்? சும்மா வெறும் வார்த்தைகள்னால. நம்ம ஏதாவது செய்யும் பொழுது அந்த ஒரு அன்பு என்ன செய்யப்படுகிறது? ஸ்ட்ராங்காக படுகிறது. அல்லாம நம்ம வந்துட்டு ஒரு கஞ்சத்தனமாக நம்ம காணப்பட்டோம்னா அந்த அன்புக்கு ஏதாவது விலை இருக்குதா? இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியானதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன செய்தார்? நமக்காக அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்தார்? தன்னைத்தானே தந்தார். அப்ப அவர் தந்து இல்லைன்னா அந்த அன்பிற்கு ஒரு வேலையுமே இருந்திருக்காது. அவருடைய அட்மோஸ்ட் அதை வந்துட்டு எந்த ஒரு காரியமாக இருந்தது, தன்னைத்தானே அவருடைய உடலையே அவர் வந்துட்டு அவரை ஒப்பு கொடுத்ததே, தன் ஜீவனே அவர் தந்தார். அதற்கு ஒரு விலை காணப்பட்டது என்று நாம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆராதனை என்று சொல்கிற ஒரு காரியமும் சாக்ரிஃபைஸ்னா தியாகமா, சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிற ஒரு காரியமும் மிகவும் அதாவது லிங்க்டான ஒரு 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 லிங்க்டான ஒரு லிங்க்னா ஒற்றுமைக்குரிய காரியமாக இருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். இப்போ வந்துட்டு ஆராதனை செய்யாமல் ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறது கூட சாத்தியம். ஆனால் ஆராதனை செய்து ஆண்டவருக்காக எதுவுமே செய்யாமல் இருக்கிறது வந்துட்டு வெறுமையான ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இதற்கு அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்ம பார்க்கும் பொழுது யாராக இருக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது ஹன்னாலாக இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹன்னாலுடைய காரியம் நமக்கு தெரியும். அவருடைய முதல் பேரான குழந்தையை என்ன செய்கிறார்கள்? அவரு சாமுவேலை ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்ற ஒரு ஒரு பொருத்தனை செய்து கொண்டு, அதே மாதிரி ஆண்டவர் வந்துட்டு அவர்களுக்கு ஒரு குழந்தை தரும் பொழுது அந்த சாமுவேலை வந்து அந்த ஆலயத்துல விடுறதுக்கு முன்பாக அந்த சாமுவேலை கொண்டுட்டு வராங்கல்ல. இப்போ டிராவலிங் டைம்ல வந்துட்டு எவ்வளவு மனது பாரமாக இருந்திருக்கும். அவங்க வந்துட்டு பிறந்து கொஞ்சம் மாசத்துல வந்துட்டு கொடுக்குறாங்க என்றமோ பார்க்கிறோம். அப்ப கண்ணுல அவ்வளவு கண்ணீர் இருந்திருக்கும், மனதுல அவ்வளவு பாரம் இருந்திருக்கும். ஆனாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு கொடுத்த அந்த பொருத்தனையே நம்ம மீறக்கூடாது என்றதற்கு என்ன செய்கிறார்கள்? வந்து அவர்கள் விடுகிறார்கள். அதுவும் விடுறது மட்டும் இல்லாம அடிக்கடி வந்து பார்க்க முடியாது. இதோட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு வர முடியும். வரும் பொழுதெல்லாம் அவர்கள் வந்துட்டு ஆசாசியாக என்னது அவங்க கையால அவங்க தைத்த அந்த கோட்டை வந்துட்டு சாமுவேலுக்கு ஒவ்வொரு வருடமும் வரும் பொழுது கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் விட்டுட்டு போகும் பொழுதிலும், இப்போ சும்மா ஒரு பிள்ளைய ஸ்கூல்ல விட்டுட்டு போனாலே நமக்கு என்ன நினைப்போம்? சாப்பிட்டுச்சா, இது பண்ணிச்சா, அது பண்ணிச்சா, இதோ நம்ம குழந்தைய ஒரு மேபி ஒரு 4-5 ஹவர்ஸ்ல பார்க்க போறோம். ஆனால் இதோட ஒரு வருடம் கழிச்சு தான் தன் பிள்ளையே பார்க்க போறாங்க. அப்ப எவ்வளவு மனதுல அவர்களுக்கு அப்படியே ஜாலியா சரி ஓகே விட்டாச்சு, நீ இனிமேல் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு இருந்திருந்தா அப்படி இருந்திருக்க முடியாது. ஆனாலுமே அந்த மனதுல தாயோட மனதுல ஒரு பாரம் காணப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அன்னாள் செய்த அந்த 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 தியாகத்தை வந்துட்டு ஆண்டவர் பாராட்டினார் என்று நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தமாக அன்னாளுக்கு என்ன கொடுத்தாரு? அவர் 5 குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப நம்ம ஆண்டவரை கனப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துகிறவராக காணப்பட்டார். அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்னவாக இருக்கிறார்கள்? அன்னாளாக இருக்கிறார்கள். நமக்கு ஆண்டவரை மிஞ்சி நமக்கு எதுவுமே, அதாவது ஆண்டவரை மிஞ்சி நமக்கு செய்ய முடியாது. ஆண்டவர் தான் அல்டிமேட்டா நமக்கு யார் தருகிறார் என்றால் அவர் தான் தருகிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒன்றுதான் தந்தார்கள், ஆண்டவர் அதற்கு பதிலாக எத்தனை தந்தார்கள்? 5 பிள்ளைகளை தந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இல்லையா? நம்ம கையை வந்துட்டு நம்ம கைகளிலேயே வைத்து கொண்டிருக்கிற காரியம் வந்துட்டு நம்மளை விட்டு சென்று விடும். நம்ம இல்ல அதை வந்துட்டு தொலைத்து விடுவோம், இல்லை நம்ம இழந்து விடுவோம்.